வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்களது எதிர்காலமாகும் பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக காதல் உணர்வுகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எனதருமை தமிழ் உறவுகளுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். இன்றைய தினம் இறைவனது பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நமது சேனலில் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன ராசி பலன்கள் உண்டு என்பதை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம்ங்க 30ஆம் தேதி 2022ஆம் வருடங்க. வியாழக்கிழமையான இன்றைய தினம் ஆனி மாதம் 16ஆம் நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சூப்பரான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் 10ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை மாலை 6:27 வரை ஏற்பட்டுள்ளதுங்க. அதன் பிறகு சந்திர பகவான் 11ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாழ்வு பெற நீங்கள் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ற பழமொழிக்கேற்ப வாழ்வது மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அது எப்படிப்பட்ட வகையில் நீங்கள் செலவு பண்ணணும், அது எப்படி நீங்கள் சம்பாதிச்சீங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படி மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த பணம் உங்களுக்காக உபயோகப்படுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டு கடமைகளை நீங்கள் புறக்கணிக்காமல் இருக்கணும். அப்படி புறக்கணிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களது வீட்டு கடமைகளை நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக மேற்கொள்ளுங்க நண்பர்களே. வீட்டு கடமைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை நிறைவேற்றி வைத்து மன மகிழக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் பராமரிப்பது அவசியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் மன திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் யாருக்குமே ஒரு வேலை வாங்குறதோ இல்லை இந்த பொறுப்பை நீ செய்ய, இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம். எனவே பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறது உங்களுக்கு கொஞ்சம் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக அமையலாம். எனவே எந்த விதமான சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுத்துவிட வேண்டாம் அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை இன்றைய தினம் பிரயோகப்படுத்தி விட வேண்டாங்க. இதனால உங்களுடைய உறவினர்களை நீங்கள் கொஞ்சம் இழக்க வேண்டியிருக்கலாம். எனவே கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் எந்த விதமான சூழலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் நட்பு உங்களுக்கு நண்பர்கள் வழியில் நட்பு ஆழமாகும் பொழுது அந்த வழியில் சில ரொமான்ஸ் உணர்வு பிறக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் சில குற்றச்சாட்டுகள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடலாம். ஆனால் இன்றைய தினம் போதைப் பழக்கங்கள் போன்ற மது அருந்துதல் போன்ற விஷயங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இல்லைன்னா அப்படி தவிர்க்கலைன்னா உங்களுடைய பொன்னான நேரம் வீணாகிவிடும். எனவே அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையின் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வரும். அது மனமகிழ்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வை அமைத்து தர வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் தொழில் சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினம் அமைப்பெறும். வியாபாரிகளுக்கு முகத்தில் புன்னகை பூக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த நல்ல வகையில் முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் கிடைக்கும் வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப நாளாக தடை இருந்துட்டு வந்திருந்தது அப்படின்னா இப்பொழுது திருமண தடைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை இப்பொழுது முடுக்கிவிடுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் அது நன்மை செய்யும். திருமண முயற்சிகள் விரைவிலேயே கெட்டிமேல சத்தம் கேட்பதற்கான நாள் குறிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்ன என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
நமது கனெக்டிவிட்டி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அணிய மீடியாவில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லக்கேஜ் கலர் இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்கள் அதிர்ஷ்ட எண் 2, 2ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கேஜ் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே உயர் பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் ஏற்படும். மேலும் உங்களது அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். எனவே அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு ஆதரவு ஆகியவை கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அதன் மூலமாக நண்பர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். உங்களுக்கு உறவினர் வழியில் ஒரு சுப செய்தி இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்துல அனைவரிடமும் பாசம் ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணுங்க. பொறுமை இல்லாமல் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களது உறவுகளை இழக்க வேண்டியிருக்கலாம். எனவே ரொம்ப பொறுமையா இன்னைக்கு இருங்க. உணர்ச்சிவசப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுத்துவிட வேண்டாம். வியாபாரத்துல நல்ல லாபத்தை இன்னைக்கு ஈட்ட முடியும். எனவே இன்று தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. புதுவிதமான பொருட்கள் மீது அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது கனெக்டிவிட்டி ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா தினசரி நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் தினமும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு சுட வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ உங்களுக்கு தினசரி பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.